அத்தியாயம் 16. ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 48ஆம் நாள் தொடக்கம். சுவாமி, குருவே, உலகில் பழைய காலம் முதல் பரம்பரையாக விரதம் முதலியவை அனுஷ்டித்து சேத்ரோபவாசம் முதலானவை செய்தால் மாத்திரமே முக்தி சித்திக்கும் என்று சொல்லி வருகிறார்கள். தவிர சாஸ்திரங்களிலும் அவ்விதமே இருப்பதாக சொல்லி அனுஷ்டித்தும் வருகிறார்கள். இதன் உண்மை என்ன என்பதை தெரிவிக்க கோருகிறேன். என்னென்னவாகும் விரதாதிகளும் உபவாசாதிகளும்? ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி முதலிய அநேக விரதங்களும் சேத்ரோபவாசதிகளும் ஆகும். நீர் ஏகாதசி முதலிய அநேக விரதங்கள் என்று சொல்லுகிறீர் அல்லவா? இவைகள் முக்திக்கு வேண்டியதாயிருந்தால் ஒன்றே போதுமாக இருந்ததல்லவா? அநேகம் தேவையில்லை. ஆனால் இவ்வித விரதங்களை எந்த விதத்தில் அனுஷ்டித்து வருகிறார்கள்? சொல்லுகிறேன். ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து வருவது எவ்விதம் என்றால், அன்று காலையில் சூரிய உதயத்திற்கெல்லாம் எழுந்திருந்து குளித்து சந்தனம் பூசி விஷ்ணு நாமங்களை ஜபித்தும் விஷ்ணு சேத்திர தரிசனம் செய்து அரிசி உளுந்து முதலியவைகளை நீக்கி இளநீர் பழம் முதலியவைகளை புசித்து திருப்தியோடு கூடியவர்களாய் ஏகாதசி மகாத்மியம் முதலிய கிரந்தங்களை பாராயணம் செய்து பகல் பொழுதை போக்கியும் இரவில் தூங்குகிறதும் ஆகும். சிலர் தூங்காமலும் இருக்கிறார்கள். பிரதோஷ விரதம் அனுஷ்டித்து வருகிறது. அன்று தினம் காலையில் எழுந்திருந்து குளித்து விபூதி ருத்ராட்சங்கள் தரித்து சிவநாம சங்கீர்த்தனம் பாடி சிவசேத்திரங்களில் தரிசனம் செய்து பகல் சமயம் யாதொரு ஆகாரமும் சாப்பிடாமல் திரிசந்தியா சமயமாகிய மாலை நேரத்தில் பிரதோஷ சமயம், அதாவது சூரியன் அஸ்தமித்து பகலும் இரவுமாய் சந்திக்கின்ற சமயத்தில் குளித்து சிவசேத்திர தரிசனம் பூஜை நைவேத்தியம் முதலியவைகளை செய்தும் செய்வித்தும் உச்சிஷ்டம், அதாவது நைவேத்தியம் செய்துள்ளதை சாப்பிட்டும் தூங்குகிறார்கள். சிவராத்திரி விரதம் என்பது வருஷத்தில் ஒன்றே இருக்கிறது. அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து விபூதி உத்திராட்சம் முதலியதுகள் தரித்தும் சிவநாம சங்கீர்த்தனம் செய்தும் சிவசேத்திரத்திற்கு சென்று தரிசனம் பிரதட்சணம் முதலியவைகளை செய்தும் பகலில் பூராவும் நீராகாரமாய், அதாவது ஆகாரமின்றி சயன பிரதட்சணம், அதாவது கண் கட்டி படுத்து உருண்டு சேத்திரத்தை வடம் சுற்றி வருகிறது முதலியவைகளை செய்தும் இரவு சிவ பூஜைக்கு பிறகு அபிஷேகம் செய்துள்ளதை மாத்திரம் புசித்தும் சிலர் பலவிதமான பலகாரங்கள் புசித்தும் ஒரே ஒரு புராணங்கள் வாசித்தும் பலவிதமான ஆட்டங்கள் ஆடியும் மற்றும் அன்றிரவு முழுவதும் தூங்காமல் சூரிய உதயம் வரை தூக்கம் வராத விதத்தில் என்னென்னவோ செய்து வருகிறார்கள். இவ்வித விரத தினங்களில் இப்படி சொல்லிய பிரகாரமாயுள்ள தொழில்கள் அல்லாமல் வேறு ஏதேனும் தொழில்களையும் செய்கிறதுண்டா? அவரவர் பிரதி தினம் செய்கிற எல்லா தொழில்களையும் செய்கிறதுண்டு. ஆனால் மேல் சொல்லிய தினங்களில் அரிசி முதலிய தானியங்களை நீக்கி மற்றுள்ள பொருள்களை கொண்டு உண்டாக்கிய உணவினை திருப்தியாக புசித்து
பிரதி தினமும் நடத்தி வருகிற தொழில்களும் செய்தால் மோட்சம் கிடைக்குமானால் சில பிரதேசங்களில் பிரதிதினம் கோதுமை, சோளம், கம்பு, சாமை, கேழ்வரகு, தினை முதலியதுகளால் செய்த உணவுகளை புசித்து தினம் செய்யும் தொழில்களை செய்து வருகிறவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டியதல்லவா? ஆனால் இவ்வித விரதங்களை அந்த விசுவாசத்துடன், அதாவது குருட்டு நம்பிக்கையுடன் அனுஷ்டித்து யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் ஜனங்கள் அவனவனில் இருக்கின்ற பிராணனை அதோகதியாக்கி நாசம் செய்கிறதல்லாமல் உண்மை தத்துவத்தை தெரிந்து அவருக்கு மோட்சம் கிடைப்பதற்குள்ள மார்க்கத்தை பார்க்காமலும் நசித்து போகின்றார்கள். ஆனால் ஏகாதசி விரதம் என்பது என்னவென்றால், தன்னிலிருந்து தசேந்திரியங்களின் வழியாய் வெளியினுள்ளில் வியாபிக்கின்ற சக்தியை தன்னிலேயே ஒன்றாக்கி நிறுத்துகிறதாகும். அது என்னவென்றால், கண்களால் பார்த்து அறிகிறதும், செவிகளால் கேட்டு அறிகிறதும், மூக்கினால் முகர்ந்து அறிகிறதும், நாவினால் ருசித்து அறிகிறதும், தொக்கு அதாவது தோலினால் தொட்டு அறிகிறதும், வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இவைகளுடைய தொழில்களை அறிகின்றதுமாகிய மனோசக்தியை தன்னிலேயே ஒன்றாக்கி நிறுத்துகின்றதாகும் ஏகாதசி விரதம். ஆனால் இவ்வகை தொழில்களை அறிகின்ற அறிவு எதுவென்றால், தன்னில் இருக்கிற ஜீவசக்தி முன் சொன்ன வாக்கு முதலான 5 இந்திரியங்களின் மூலம் மேல் சொன்ன கண் முதல் 5 துவாரங்களின் வழியாய் வெளியினுள்ளில் வந்து அறிகின்ற அறிவு எதுவோ அதுவே ஆகும். எப்படி என்றால், நாம் கண் முதலியவைகளை கொண்டு அறிகின்ற அறிவும் கை, கால் முதலியவைகளை கொண்டு செய்கின்ற தொழில்களும் உண்டாக்குவதற்குள்ள காரணம் இப்பொழுது நாம் தூக்கம் என்று சொல்லுகிற நிலைமையில் இராமல் தொழிலாகிய சொப்பனத்தில் இருக்கின்றதனாலாகும். எப்பொழுது தொழில் என்கிற சொப்பனத்தை விட்டு தூக்கம் என்கிற நிலைமையில் இருக்கின்றோமோ அச்சமயத்தில் மேற் சொன்ன தசேந்திரியங்களை கொண்டு யாதொரு அறிவோ தொழிலோ உண்டாவதில்லை. அறிவிற்கு தசேந்திரியங்கள் உத்தரவாதி அல்ல, மனமாகும் உத்தரவாதி. அந்த மனம் உண்டாவதற்கு காரணம் மேல் சொன்ன செவி, கண் முதலிய 5 வித துவாரங்களின் வழியாக ஜீவசக்தியாய் கர்மமாய் இருக்கின்ற வாயு வெளியினுள்ளில் பிரவேசிக்கிறது கொண்டாகும். அது நிமித்தமாகும் மேற் சொன்ன 5ற்கும் கர்மேந்திரியங்கள் என்று பெயர். அதாவது கர்மமாய் இருக்கின்ற வாயுவிற்கு வெளியினுள்ளில் போகவும் வரவும் உள்ள வழியானதால் அதற்கு கர்மேந்திரியம் என்றும், அப்பிரகாரம் வெளியினுள்ளில் கர்மமாயிருக்கிற வாயுவோடு கூடி சலித்து கொண்டிருக்கும் மனதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய பிரம்மரந்திரத்தில் ஜீவசக்தியாகி சலித்து கொண்டிருக்கிற வாயுவை அசைய விடாமல் நிறுத்துகின்றதாகும் ஏகாதசி விரதம். சுவாமி, இந்த 5 துவாரங்களுக்கு ஞானேந்திரியங்கள் என்றும், வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இவைகளுக்கு கர்மேந்திரியங்கள் என்றும் உலகத்தார் சொல்லி வருகிறார்களே, இப்பொழுது சாமி சொல்வது விபரீதமாய் இருக்கிறதல்லவா? ஏன் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளுக்கு ஞானேந்திரியங்கள் என்றும், வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இவைகளுக்கு கர்மேந்திரியங்கள் என்றும் சொல்ல காரணம், மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளினால்
தொட்டு அறிகிறதும், ருசித்தறிகிறதும், பார்த்தறிகிறதும், முகர்ந்தறிகிறதும், கேட்டறிகிறதும் என்று இவ்வண்ணம் அறிகிறதனால் இவைகளுக்கு ஞானேந்திரியங்கள் என்றும், வாக்கு, பாணி, பாதம், பாயு, உவசம் இவைகளால் கர்மங்களை செய்கிறதனால் கர்மேந்திரியங்கள் என்றும் சொல்லுகிறது. ஆனால் கர்மம் என்பது என்னவென்று நீங்கள் எண்ணி இருக்கிறீர்கள்? நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.